Welcome to DJ Education channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TN 7th standard term 3 chapter 2 percentage and simple interestல exercise 2.5 challenge problems பார்க்க போறோம். So page number 45 எல்லாரும் எடுத்து வச்சுங்க. ஓகேவா? So question number 14 இப்ப நான் ரீட் பண்றேன். A man traveled 80 km by car and 320 km by train to reach his destination. அப்படி கேட்டிருக்காங்களா? ஸோ கிவன்ல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு படம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியுதுக்காக இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எஸ்ன்னு நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். டெஸ்டினேஷன் அதாவது எண்டு பாயிண்ட்டை வந்து டின்னு நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஸ்லேருந்து இந்த இடம் வரைக்கும் அவர் போகிறதுக்கு காரை யூஸ் பண்ணுறாரு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்டர். ஸோ ட்ராவல்டு பை கார் ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் அவர் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாரு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 320 கிலோமீட்டர். அப்போ ட்ராவல்டு பை ட்ரெயின் ஈக்குவல் டு 320 கிலோமீட்டர். அப்போ ஸ்டார்டிங் வந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 80 + 320 எவ்வளவு? 400. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? டோட்டல் வந்துட்டு 400 கிலோமீட்டர். நம்ம எப்பவுமே வந்துட்டு யூனிட்டை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கடுத்து find what percentage of total journey did he traveled by car and what percentage by train. அப்போ ரெண்டுமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை கார் அப்போ 80 தானே. 80 டிவைடட் பை இந்த மொத்த டோட்டல் 400. அப்போ இதை நம்ம வந்து தனியாக பிரித்து எடுக்கலாம் 400. அப்போ 80 டிவைடட் பை 4 ரிமைனிங் 1/100 தனியாக எழுதுகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த 1/100க்கு பதிலாக லாஸ்ட்டில் நம்ம இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இது வந்து டிவிசிபிள் பை 4. 1 4s are 4, 20 4s are 80. அப்போ 20 எழுதிட்டு இந்த 1/100க்கு பதிலாக நம்ம பர்சன்டேஜ் எழுதுகிறோம். அப்போ 20%. இப்போ அதுக்கடுத்து பை ட்ரெயின் தானே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின். அப்போ பர்சன்டேஜ்னு கேட்டதால நமக்கு வந்து இந்த சிம்பிள் நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரெயினில் அவர் போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 320 டிவைடட் பை மொத்த டோட்டல். ஓகேவா? 400. அப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 320 டிவைடட் பை 4. இந்த 400லேருந்து நம்ம 4 பிரிச்சிட்டோம்னா ரிமைனிங் 1/100 கிடைக்கும். ஸோ இதையும் வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம பர்சன்டேஜாக மாற்றலாம். இப்போ இது வந்து டிவிசிபிள் பை 4. அப்போ 1 4s are 4, 8 4s are 332. ரிமைனிங் 0 எழுதிடுங்க. அப்போ 80. அப்போ ஆன்சர் வந்துட்டு 80 எழுதிட்டு இந்த 1/100 போல நம்ம பர்சன்டேஜ் கீ பாயிண்ட்ல இருக்கு அதையே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80%. இப்போ 15th சம் பாருங்க. லலிதா took a math test and got 35 correct and 10 incorrect answer. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிவன்ல என்ன எழுதுறோம்? கரெக்ட் ஆன்சர் இன் டெஸ்ட் அப்படின்னு ஈக்குவல் டு 35. ஓகேவா? ஒரு மேத்ஸ் டெஸ்ட்டில் அவங்க லலிதாங்கிறவங்க வந்து எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா 35. அதே மாதிரி இன்கரெக்ட் தப்பாக எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர். அப்போ கரெக்ட் ஆன்சர் பண்ணதை பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மொத்த கொஸ்டின் எவ்வளவு? அப்போ 35 + 15 ஈக்குவல் டு 50. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க அந்த டெஸ்ட்டில். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் இன் டெஸ்ட் ஈக்குவல் டு இந்த 35. ஏன்னா கொஸ்டினில் இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ 35 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க? 50 அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த 50 நம்ம போட்டுறோம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ்னு வந்தாலே டினாமினேட்டரில் நமக்கு 100 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ 50 எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால். அப்போ டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் வந்துட்டு நம்ம 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நியூமரேட்டர். அப்போ 35 × 2 வந்துட்டு 70 டிவைடட் பை 50 × 2 வந்துட்டு 100. அப்போ இதை செப்பரேட் பண்ணலாம், பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ 70 × 1/100. அப்போ நான் ஆஸ் யூசுவல் சொன்னதான் பர்சன்டேஜ் 1/100னா நம்ம வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? அப்போ இந்த 1/100க்கு பதிலாக நம்ம லாஸ்ட்டில் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம். இந்த 70 அப்படியே எழுதிட்டு பர்சன்டேஜ் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ இதே உங்களுக்கு மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்கரெக்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த 35க்கு பதிலாக 15 டிவைடட் பை
50 போட்டு அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30% உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 16th சம் பாருங்கள். குமரன் ஒர்க்டு 7 months அவுட் ஆஃப் த இயர். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த இயர் டிட் ஹி ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிவனில் என்ன எழுதலாம்? ஒர்க்டு மந்த்ஸ் இன் 1 year ஈக்குவல் டு 7. அப்போ நான் கீ பாயிண்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1 year ஈக்குவல் டு 12 months. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு இது பண்ணிக்கலாம், சரிங்களா? மெமரி பண்ணிக்கலாம். அப்போ ஒர்க்டு மந்த்ஸ் இன் 1 yearனா அப்போ 12 month தானே. 12 monthல அவர் 7 month ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? டோட்டல் மந்த்ஸ் இன் 1 year ஈக்குவல் டு 12. அதை அப்படியே எழுதிடுவோம். எழுதிட்டு எத்தனை இது கேட்டிருக்காங்க ஆன்சரு? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்டு மந்த்ஸ் இன் 1 year அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ 7 டிவைட் பை அந்த 1 year நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம்னா 12 வந்ததா? அப்போ 7 டிவைட் பை 12. அப்போ இதை பர்சன்டேஜ்னு கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டர் 100 இருக்கணும், இல்லை 100 மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 12 எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 100 கிடைக்கும், எதாலையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாகவே நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி கீழே மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே 100 தான் நம்ம நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 7 மல்டிப்ளை 100 700 டிவைடட் பை 12 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க, இன்ட்டு 1/100. ஏன் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ 700 டிவைட் பை 12 நம்ம டிவிஷன், பேசிக் டிவிஷன் போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 70. 70ல் எத்தனை 12 இருக்குன்னு பாருங்கள். அப்போ 5 12s are 60யா? 60 எழுதிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 70 - 60 10. இந்த 10ல் 12 போகுமா? போகாது. அப்போ இன்னொரு நம்பரை கீழே இறக்குறோம். ஓகேவா? ஒரு டிஜிட் மட்டும் தான் இறக்குறோம். அப்போ 100 வந்துடும். அப்போ 100ல் எத்தனை 12 இருக்குன்னு பாருங்கள். 8. 8 12s are 96. அப்போ இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 100லேருந்து 96 போயிடுச்சுன்னா 4. 4ல் 12 போகுமா? போகாது. அப்போ ஒரு 0 சேர்க்குறப்ப முன்னாடி நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு தான் இங்கே நீங்கள் 0 சேர்க்கணும். அப்போ 40 வந்துச்சா? அப்போ 40ல் எத்தனை 12 போகும்? 3. 3 12s are 36. மறுபடியும் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 40 - 36 4 வந்துடும். அப்போ 4ல் 12 போகாதனால மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 40 மறுபடியும் 3 தான் வரும். 3 12s are 36. ஸோ இதையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 தான் கிடைக்கும். ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 பிளேஸோட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 58.33 இந்த 1/100 போல பர்சன்டேஜ். அப்போ இதுதான் நமக்கு 16th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ 18th சம் பாருங்கள். ஏன் 18th சம்னா இதுவும் அதே மாதிரி சிமிலராக இருக்கும் ப்ரீவியஸ் சம் மாதிரியே, அதனால தான் நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். A student earned a grade of 80% on maths test and had 20 problems. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் டெஸ்ட் மேக்ஸ் அட்டன் பண்ணுறாரு. அதில் கேட்கப்படுற கேள்வி டோட்டல் ப்ராப்ளம்ஸ் இன் மேக்ஸ் டெஸ்ட் 20. ஓகேவா? அதில் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற ஸ்கோர் பர்சன்டேஜில் சொல்கிறாங்க 80% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் ஆன் திஸ் டெஸ்ட் டிட் ஹி ஸ்டூடெண்ட் ஆன்சர் கரெக்ட்லி? அதோட மீனிங் என்னன்னா, அவர் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு கரெக்டா? ஏன்னா அப்படி கரெக்டாக அட்டன் பண்ணதுனால தான் அந்த 80% அவரால் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியுது. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% தானே. அப்போ அந்த பர்சன்டேஜுக்கு பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1/100 சொல்லியிருக்கேன்னா அப்போ 80 டிவைடட் பை 100. எதுக்கு? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 20. இந்த கொஸ்டினுக்கு தான் அவர் 80% அவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை 20 போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 8ம் 2ம் இருக்குது. அப்போ 8 2s are 16. அப்போ 20 கொஸ்டினுக்கு அவர் 16 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, கரெக்டாக இருக்குது. அதனால அவரோட பர்சன்டேஜ் 18% வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் ஆன்சர் கரெக்ட்லி அப்படின்னு போட்டு 16 அப்படின்னு நீங்கள் போட்டலாம். ஓகேவா? ஸோ இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.